வணக்கம். ஒண்ணே ஒண்ணு சொல்லணும். நாள் 96. மை டியர் 2K கிட்ஸ், இன்னைக்கு பிள்ளையார் பிறந்தாரா? ஸ்மார்ட்டா அவங்க அப்பா அம்மாவை சுத்தி வந்து ஞானப்பழத்தை வாங்கிக்கிட்டாரா? அதை நீங்க பாத்தீங்களா? யாரோ எதுக்கோ சொன்ன பெட் டைம் ஸ்டோரிய நீங்களும் நம்பிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு விதவிதமா கேள்வி கேட்குறீங்க. கேளுங்க, நோ ப்ராப்ளம். பட் இந்த பூஜை சடங்கு எல்லாம் ஒரு கமிட்மெண்ட். வீட்டில் பூஜை வேலையெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அம்மா கொழுக்கட்டை சுண்டல் எல்லாம் விதவிதமா தயார் செய்வதை ஆசையா வேடிக்கை பார்ப்போம். அப்பாவும் தம்பியும் அல்லது எங்களில் யாராவது அப்பா கூட கடைக்கு போவோம். அம்மா கழுவி பொட்டு வைத்து கொடுத்த மனைப்பலகை எடுத்துக்கிட்டு மார்க்கெட் தெருவில் நுழைஞ்சா 10 இடத்துலயாவது மலை போல களிமண்ணை குவிச்சு வச்சுட்டு அச்சில் வார்த்த பிள்ளையார், தொப்பை பிள்ளையார் என்று விதவிதமான பிள்ளையார அங்கேயே செய்து தருவாங்க. எண்ணெயை தடவி அச்சில் களிமண்ணை வைத்து இப்படியும் அப்படியும் மூடி திறந்தா ஆஹா, அழகான பிள்ளையார் தயார். அதை வேடிக்கை பார்க்கவே நாங்க போட்டி போட்டுக்கிட்டு போவோம். பிள்ளையார் வீட்டுக்கு வந்தவுடன் அவருக்கு சந்தனம் தெளித்து மாலை போட்டு அவரது தொந்தியில் ஒற்றை நாணயம் ஒட்டி வைத்து அழகா அலங்கரிச்சு தேடி தேடி வாங்கிய பிள்ளையார் கூடைய அவருக்கு பின்னாடி நிக்க வச்சு வாழை மரம் தோரணம் மாவிலைய கட்டி விதவிதமா அலங்காரம் செய்வோம். அதுல ஹைலைட்டே சிவப்பு குன்றிமணி தான். அதான் பிள்ளையார் கண்ணு. அதை லேசா மாத்தி ஒட்டி ஓரக்கண் பிள்ளையார், மாறுக்கண் பிள்ளையார் அப்படியெல்லாம் விளையாடிட்டு இல்ல பிள்ளையார் கண்ணை குத்திடுவாரு அப்படின்னு சரியா வச்சு தோப்புக்கரணம் போட்டுக்கிட்டதெல்லாம் மிக அழகான நினைவுகள். பிறகு பிள்ளையார் சதுர்த்தி இன்னைக்கு பிள்ளைக்கு 2 கொழுக்கட்டை அப்படின்னு எங்க அம்மா அழகா பிள்ளையார் பாட்டு பாட நாங்க சாமி கும்பிட்டு இலையில் வச்சு கொடுத்த காக்காய்க்கு வச்ச படையலை எடுத்துக்கிட்டு கா கான்னு கூப்பிட்டு அது வந்து சாப்பிட்ட பிறகு வேகமா அமர்ந்து சாப்பிட தொடங்குவோம். அதை விட முக்கியமா பக்கத்து வீடு, அடுத்த வீடு, மாடி வீட்டுக்குன்னு மாத்தி மாத்தி போய் கொடுத்துட்டு வந்து சாப்பிட உட்காருவோம். பிள்ளையார ஆசை ஆசையா காலை மாலைன்னு பார்த்து ரசிச்சு 3வது நாள் கொண்டு போய் குளத்துல போட்டு விட்டு வர சொல்லுவாங்க. மனசே இல்லாம அதை போட்டுட்டு வீடு திரும்பிய அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே என்று சொல்ல தோணுது. ஆக இதெல்லாம் ஒரு கமிட்மெண்ட் மட்டும் இல்லாம அழகிய நினைவலைகள். நீங்க நாளைக்கு சொல்வீங்க, எங்க அம்மா இதெல்லாம் பண்ணாங்க, எங்க அப்பா பிள்ளையார் வாங்கிட்டு வருவாரு, அவர் தான் அலங்காரம் செய்வாரு, விலைக்கு ஏத்துற நேரத்துல ஓடி போய் நான் பஞ்சு திரி வாங்கிட்டு வந்தேன், கோலம் போடும்போது பப்ளு வந்து மிதிச்சிட்டான், இந்த முறை வச்ச உடனே காக்கா வந்து சாப்பிட்டது, வீடு வீடா பலகாரம் கொடுத்தது அப்படின்னு உங்களுக்கும் 1000 நினைவுகளை விட்டு செல்லதான் இந்த பண்டிகைகள் என்று நான் நினைக்கிறேன். அப்புறம் என்னங்க, பக்தி எல்லாம் தானாக வந்துடும். 2K கிட்ஸ்க்கு மட்டும் இல்லை, இது உங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் மெமரிஸை ஷேர் பண்ணுங்கள். என்று அன்புடன் பாரதி பத்மாவதி.